கேரள மாநிலம் கொச்சியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் அதிக அளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இது தொடர்பான முழு விவரங்கள். இன்று காலை முதல் கேரள மாநிலத்தினுடைய பல நகரங்களில் கடும் மழை பெய்து வருகிறது. மேலும் கடும் காற்றுடன் கூடிய மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய மத்திய மாவட்டங்களில் அதிக அளவிலான மழைப்பொழிவு இருக்கிறது. எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா மாவட்டங்களிலும் அதிக அளவிலான மழை இருக்கிறது. இதன் காரணமாக கொச்சியில், கேரள மாநிலத்தினுடைய முக்கிய நகரமான கொச்சியில் அதிக அளவில் மழைப்பொழிவு காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மேலும் கொச்சியில் மிகப்பெரிய மரம் ஒன்றும் அரசு பேருந்தின் மீது முறிந்து விழுந்திருக்கிறது. இதில் யாருக்கும் காயமில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் கனமழை காரணமாக தேங்கிய மழை நீரால் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. மேலும் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதால் அதில் வாகனங்கள் தத்தளித்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் மழை நீரில் தொடர்ந்து செல்ல முடியாமல் வாகனங்கள் அடிக்கடி ஆஃப் ஆகும் சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகள் உள்ளிட்ட வாகனங்களும் அடித்து செல்லப்படுகின்றன. சிலரால் வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியாததால் அந்த பைக்குகளை தள்ளி செல்லும் சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. தலைநகர் திருவனந்தபுரத்திலும் கடுமையான மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கொச்சி நகரை பொறுத்தவரைக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.